அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக மட்டுமே பேசுகிறேன். என் அன்பு பிள்ளையே, உனக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை அப்பா சொல்ல இருக்கிறேன். முக்கியமான விஷயம், இதை காது கொடுத்து கேள். மிக மிக முக்கியமான விஷயம். உனக்கு உடல் இருக்கிறது அல்லவா? அந்த உடலுக்குள்ளாக சூக்ஷ்ம சக்திகள், அநேக சக்திகள் இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி இந்த உலகத்திலே அநேகம் பேர் அறிந்து கொள்ளாமலே கடைசி வரை உண்டு உறங்கி கண்டதே இல்லாது, உண்டு உறங்குவதை கண்டதே இல்லாது ஒரு பயன் அடைந்தில்லாமல் தடமென்ற மிடிகரையில் பந்த பாசங்களனும் தாபரம் பின்னலிட்டு தாயென்று செய்யென்று நீ என்று நான் என்று உண்டு உறங்குகின்றதை தவிர வேறொன்றும் செய்வதில்லை. உன்னுடைய மனம் எங்கே இருக்கிறது தெரியுமா? என்றைக்காவது கண்டுபிடித்திருக்கிறாயா? நீ எதை நினைக்கிறாயோ அங்கே உன்னுடைய மனம் செல்லுகிறது. நீ எதை நினைக்கிறாயோ அங்கே உன்னுடைய மனம் செல்லுகிறது. அதற்கு தூரம் என்பது தடையே இல்லை. நீ தீயவர்களை நினைக்கின்ற பொழுது உன்னுடைய சூக்ஷ்ம சக்தியானது அவர்களோடு இணைந்து உன்னுடைய வலிமை குறைகிறது. என்னை எண்ணுகின்ற பொழுது சூக்ஷ்ம சக்தி வலிமை பெற்று உன்னை காக்கிறது. உன்னுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் சுய உணர்வு என்பது இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நில பிராண சக்தி உடலுக்காகவும் அதை உறுதியாகவும் தருகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் சூக்ஷ்ம சரீரம் என்பது உண்டு. இது அன்னமய கோஷம், உண்டதினால் வருகிற உடல் இது. அதுபோல சூக்ஷ்ம சரீரம் என்பது உண்டு. அதுவே ஒளி உடல் என்று சொல்லப்படும். சுகமும் நோயும் வலியும் உணர்வும் உனக்கு பிராண உடலால் அது உணரப்படுகிறது. இந்த உடலால் உணருவது போல தெரியும், ஆனால் பிராண உடலால் உணரப்படுகிறது. மகான்கள் சித்தர்களை சுற்றி சுற்றி அந்த ஒளி உடல் பல நூறு அடிகளுக்கு பரவி இருக்கும். அது பரவி இருக்கும். பல்வேறு நோய்களின் பதிவுகள் மனோ சரீரத்தில் உனக்கு பதிவாகி இருக்கிறது. சிலர் கைகளில் உள்ள பிராணசக்தி அவர்கள் சமையல் செய்வது மூலமாக ருசியாக வெளிப்படுகிறது என்பதை நீ அறிந்திருப்பாய். உன்னுடைய அன்னை, உன்னுடைய மனைவி அப்படித்தான் உனக்கு உணவு செய்கிறார்கள். அதுபோல மருந்தே இல்லாமல், மாத்திரையே இல்லாமல் உடலுடைய நோய்களை இந்த பிராண சரீரத்தின் மூலமாக குணப்படுத்தப்படுகிறது. மனிதனுடைய உள்ளுணர்வு மிகப்பெரிய வழிகாட்டி. அந்த மனிதன் என்பது அவனுடைய உடல் மட்டுமல்ல, அவனுடைய சூக்ஷ்ம சக்தி, இந்த காந்த சக்தியை போல அவனை சுற்றி அது பாதுகாத்து வருகிறது. கோவில்களில், சித்தர் சமாதிகளில் மனிதனுடைய ஜீவனுக்கு ஜீவசக்தி அதிகமாக கிடைக்கிறது. அதனால்தான் எல்லோரும் அங்கே தேடி தேடி சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். மயக்கம் என்பது பௌதீக உடலுக்கும் சூக்ஷ்ம உடலுக்கும் இருக்கிற தொடர்பினுடைய பாதிப்புத்தான் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சிறுமியர்களுடைய அருகில் இருப்பது பெரியவர்களுடைய உடலிலே இளமையை, சக்தியை, ஓட்டத்தை பெருக்கித் தருகிறது. அதே போல நோயாளிகளிடத்திலே அதிகமாக நீ பேசிக்கொண்டிருந்தால் பிராணசக்தி உனக்கு விரயமாகும். மனதாலும் உடலாலும் இயற்கையை விட்டு விலகுகின்ற பொழுது, இயற்கையை விட்டு விலகிச் செல்லுகின்ற பொழுது தீராத ஒரு களைப்பு ஏற்பட்டுவிடும். மனிதன் தலைகீழாக வளர்கின்ற மரம்
மூளை என்கின்ற வேர் அனைத்தும் தலையில் தான் இருக்கிறது. வேர் மனிதனுக்கு தலையில் தான் இருக்கிறது. உன்னுடைய உடலினுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மொழியிலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை புண்படச் செய்வது நூதனமான கொலைக்கு சமம். மனிதனை தவிர மற்ற இனங்கள் சூக்ஷ்ம உணர்வு மூலமே எதையும் அணுகுகிறது, செயல்படுகிறது. அதன் மூலமாகத்தான் நீ விஞ்ஞான அறிவை மட்டும் பயன்படுத்தினால் மெஞ்ஞான அறிவை இழந்து போகிறாய். உன்னுடைய வீட்டில் பஞ்சபூத பிராணசக்தி அனைத்து அறைகளிலும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஓடிக்கொண்டிருந்தால் நீ நல்ல ஒரு ஸ்திதியில் இருக்கிறாய் என்பது பொருள். வலி என்பது உடலினுடைய மொழி. அதை ஒருபொழுதும் மாத்திரையால் அமுக்குவதற்கு, அதை அழித்து போடுவதற்கு முயற்சிக்க கூடாது. நிகழ்கால உணர்வோடு நீ இருக்க பழக வேண்டும். வலியை ஏற்றுக்கொண்டு அதன் மூலத்தை ஆராய்ச்சி செய்ய துவங்கு. உன்னுடைய உடலினுடைய உறுப்புகள் அனைத்தும் மனதோடு சேர்ந்து இயங்குவதே ஆரோக்கியமான விஷயம். மனம் என்பது நோயுற்ற பின்னரே உடல் நோயுறுகிறது. முதலிலே மனம்தான் நோயாளி ஆகிறது. விவசாய நிலத்திலே தாயினுடைய கருவறையில் உள்ளதை போன்ற பிராணசக்தி என்பது இருக்கிறது. தாயினுடைய கருவறையில் இருக்கிற பிராணசக்தி தான் உலகத்திலே அதிகமானது. அதுபோல பிராணசக்தி விவசாயினுடைய நிலத்தில் இருக்கிறது. நிற்கும் தண்ணீரில் பிராணசக்தி குறைவாகவும், அசைகின்ற தண்ணீரில் அதிகமாகவும் பிராணசக்தி இருக்கிறது. உன்னுடைய உடலில் எங்கெல்லாம் புதிய தண்ணீர் நுழைகிறதோ அங்கெல்லாம் காற்று பிராணசக்தி நுழைகிறது என்பதை நீ அறிந்து கொள். தென்றல் காற்றிலே அதிகமான பிராணசக்தி இருக்கிறது. அருவி நீரிலே அதிகமான பிராணசக்தி இருக்கிறது. கடல் நீர் உன்னுடைய பாவ தீய கர்ம வினைகளை உள்வாங்கக்கூடிய ஆற்றலை கடல் நீர் பெற்றிருக்கிறது. உப்பு நீர் தெளித்து கழுவினால் சூக்ஷ்ம தீய சக்திகள் நீங்கும் என்பது உனக்கு தெரியுமா? அதனால்தான் என்னுடைய பக்தர்களுக்கு அந்த உப்பு நீரை கொடுத்து அதிலே குளித்து கொண்டு வர சொல்லுகிறேன். அதுபோல கர்ப்பம் கொண்ட பெண் தீய எண்ணம் கொண்டவர்கள் பார்வையின் முன்பாக செல்லவோ பேசவோ தொடவோ கூடவே கூடாது. மலர்ந்த முகத்துடன் மற்றவர்களை அணுகுகின்ற பொழுது உன்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தினுடைய கவசம் பலம் பெறுகிறது. செயல் குறைந்த உடல் உறுப்பை அன்புடன் உணர்ந்தால் சக்தி பெற துவங்குகிறது அந்த உறுப்பு. ஒரு நாளில் சில நிமிடங்களாவது வெட்ட வெளியில் செருப்பில்லாமல் நடப்பதற்கு பழகிக்கொள். கண்டிப்பாக நீ நல்ல அதிர்வலைகளை பெறுவாய். பிறந்த குழந்தையும் நீடித்த நோயாளியும் ஒரே அறையில் தூங்குவது நல்லதல்ல. அதுபோல சூரியனுடைய ஒளியில் காய வைத்த துணி பிராண உடலில் உள்ள பிராண ஒட்டுண்ணிகளை அழிக்கிறது. கண்டிப்பாக அது நடக்கிறது. மனது மாயையில் விழுகிறது. சூக்ஷ்ம சரீரமோ எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருந்து கொண்டிருக்கிறது. மனித உடல் இறப்பதற்கு முன்பாக அவனது பிராண சரீரம் இறப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறப்பதற்கு துவங்கி விடுகிறது. தீட்சண்யமான பார்வை கர்ப்பத்தினுடைய சிதைவை கூட ஏற்படுத்தும். நீ பயன்படுத்தும் அந்த பொருள்களில் உன்னுடைய எண்ணப்பதிவு என்பது ஏற்படுகிறது. இந்த மாதிரி பொருள்களிலே நீ பயன்படுத்துகின்ற அந்த பொருள்களிலே உன்னுடைய எண்ணத்தினுடைய அந்த பதிவுகள் பதியப்படுகிறது.
நீ தும்முகின்ற பொழுது அதனுடைய அதிர்வு தாயினுடைய நாபி சக்கரத்தை சென்று தாக்குகிறது. தொடர்ந்த ஒரே எண்ணம் செயல் வடிவம் பெறுகிறது. தீய எண்ணங்கள் தீய நீரை உடலில் சுரக்கச் செய்கிறது. நீ தீய எண்ணங்களை அந்த எண்ணத்தில் இருந்தால் தீய விதமான நீர் உன்னுடைய உடலிலே சுரக்கச் செய்து பிராணசக்தி இல்லாத உணவு உடலுக்கு சுமை. ஆக போதைப் பொருள் நரம்பு மண்டலத்தை அழிக்கிறது. தீயவர்களை சூழ்ந்து தீய எண்ணமும் நல்லவர்களை சூழ்ந்து நல்ல எண்ணமும் எப்பொழுதும் இருக்கிறது. நீ என் அன்பு பிள்ளை, என் நல்ல பிள்ளை, என்னுடைய நல்ல பிள்ளை, உனக்கு நல்லதே நடக்கும். என் பிள்ளையாக இருக்கிறாய். உனக்காக இவற்றையெல்லாம் சொன்னேன். கண்டிப்பாக நீ இதையெல்லாம் பார்த்து அனுசரித்து நடந்து கொண்டால் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.